இன்னைக்கு காலையில நம்ம ஏரியால இருக்க நாய்களுக்குலாம் பிஸ்கட் வாங்கி போட்டு மன நிம்மதியோட பாத்தீங்கன்னா நம்ம கார் ஓட்ட போலான்னு சொல்லி தாங்க வீட்டுல இருந்து கிளம்புனேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் ஓலா, ஊபர், ரேபிட்டோ எல்லாமே ஆன் பண்ணி வச்சு எல்லாருமே ஓட்ட போறேங்க அப்படின்னு சொல்லி தாங்க வந்தேன் நானு. ஊபர்ல பாத்தீங்கன்னா அதிகமாவே மார்னிங்ல இருந்து அடிக்கவே இல்லைங்க. ரேபிட்டோல பாத்தீங்கன்னா ஒரு சுமாரா அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஒரு 1 மணி வரைக்குமே நான் ஒரு 500 ரூபாய் ஓட்டி இருந்தேங்க. அதுக்கப்புறமே பாத்தீங்கன்னா ஊபரை நல்லாவே அடிக்க ஆரம்பிச்சிச்சுங்க. என்னை மதியம் போல அரக்கோணம் வந்து கூட்டிட்டு போயிடுச்சுங்க ஒரு ட்ரிப்பு. கஸ்டமரை பாத்தீங்கன்னா ஒரு 6 மணி போல அரக்கோணத்துல போய் டிராப் பண்ணேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்கிருந்து எனக்கு ரிட்டர்ன் டியூட்டியே அடிக்கல. அதனால வெயிட் பண்ணிட்டு இருந்தேங்க. கரெக்டா 12 மணிக்கு பாத்தீங்கன்னா இன்ஸ்டால ஃபேமஸா இருக்கவர் வந்து ஒருத்தர் புக் பண்ணியிருந்தாருங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் சோஃபி அண்ணா. அவரை பாத்தீங்கன்னா நம்மள எல்லாத்தையுமே சிரிக்க வச்சிட்டு இருக்காரு. அவரே பாத்தீங்கன்னா அவரோ சோகமான கதையெல்லாம் சொல்லிட்டு வந்தாரு எனக்கு. நைட்டு 2 மணிக்கு பாத்தீங்கன்னா நம்ம சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து டிராப் பண்ணிட்டேங்க. டிராப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா நான் தூங்குறதுக்கு ஒரு 4 மணி ஆயிடுச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நல்லபடியா ஓடிச்சுங்க வண்டி. ஊபர்ல பாத்தீங்கன்னா ஒரு 4000 ரூபாய் ஓட்டிருந்தேன். ராபிட்டோல பாத்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய் ஓட்டிருந்தேங்க. பெட்ரோல் ஒரு 1500 ரூபாய் போக மீதி நம்மளுக்கு 3000 ரூபாய் கையில நின்னுச்சு.